അകൃതമാം യുഗം തീരുന്ന കാലത്ത് ധർമ്മത്തിൻ സാന്ദ്രത മന്ദമാകും. ത്രേതായുഗവും അതുപോലെ ദ്വാപരമായ യുഗങ്ങളും വന്നുപോയാൽ വീണ്ടും കലിയുഗമാരംഭമാകും. ഈ ആവൃത്തി സംഖ്യയില്ലാത്തതല്ലോ. 4 യുഗങ്ങൾ ഒന്നിച്ചു കഴിയുമ്പോൾ ഭൗമമഹായുദ്ധമൊന്നുണ്ടാകും. ചൊല്ലാവതല്ലാത്ത ശക്തിയേഴും നല്ല ഗൾഗമൊന്നേന്തി ഞാൻ ദുഷ്പുത്രരെ സംഹരിച്ചൊക്കെ പ്രശാന്തമാക്കി തീർക്കും. ഭൂമി നിർജീവിയായി തീരുമപ്പോൾ. ഇങ്ങനെ 1000 ലോകമഹായുദ്ധ കാലം കഴിഞ്ഞാലോ ബ്രഹ്മദേവൻ തന്റെ ദിവസമൊരെണ്ണം കഴിയുകയാൽ ചെമ്മയുറങ്ങുവാനായി വീഴും. பகவான் மணிகண்ட சுவாமி அந்த பாலசாஸ்தா விஜயன் கிட்ட சொல்லறதாக்கும் இங்க பாக்குறோம். கல்கி அவதாரம் பகவான் எடுப்பார் அப்படின்னாக்கும் இங்க சொல்றார். கலியுக அவசானத்துல நான் கல்கியாக அவதாரம் எடுப்பேன். அதுக்கப்புறமா பிரளயம் வந்து கலியுகம் முடிஞ்சு கிருதயுகம் வரும் அப்படின்னு பகவான் சொல்றார். கிருதயுகத்தோடு ஆரம்பத்துல சத்தியம் தர்மம் எல்லாம் மனுஷாளுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா தர்மம் கம்மி ஆகி தீரும். அதுக்கப்புறமா திரேதாயுகமும் துவாபர யுகமும் கடந்து மறுபடியும் கலியுகம் வரும் அப்படின்னு பகவான் சொல்றார். இப்படி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படியாகிற சதுர்யுகங்கள் வந்துட்டே இருக்கும். ഓരോ യുഗത്തിലെയും മറുപടിയും മറുപടിയും കൃഷ്ണനായിട്ടും ശ്രീരാമനായിട്ടും അയ്യപ്പ சுவாமியாയിട്ടും கல்கியாയിട്ടുம் பகவான் அவதரிப்பர் அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. ஒரு ஸ்டாப் இல்லாத மாதிரி, ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாத மாதிரி இந்த சதுர்யுகங்கள் வந்துட்டே இருக்கும்னாக்கும் பகவான் சொல்றார். இந்த சதுர்யுகங்கள் இப்படி ரொட்டேட் ஆயிண்டே இருக்கும். 1000 சதுர்யுகங்கள் முடியும் போது பிரளயம் உண்டாகும். பூமியில ஜீவஜாலங்கள் ஒன்றும் இல்லாத அவஸ்தை உண்டாகும். அப்படி 4 சதுர்யுகங்கள் முடியும் போது பிரம்மாவோடு ஒரு நாள், அதானது ஒரு கல்பம் முடியும் போது பிரம்மாவு தூங்கறதுக்காக போவர். 4 യുഗങ്ങൾ 1000 കൂടിയ കാലമതത്രയും ലോകദാതൻ എല്ലാം മറന്നു കിടന്നുറങ്ങിടുമേ. ഭൂമിയും വെള്ളത്തിൽ താണു ചേരും. ബ്രഹ്മദേവന്റെ ഉറക്കം കഴിവോളം 4 യുഗം തീരുവോളം ഭൂമി വെള്ളത്തിൽ ലയിച്ചു വസിച്ചിടും എന്റെ വിശാലമാറിടത്തിൽ. കാലക്രമത്തിൽ ഉണർന്നിടും ബ്രഹ്മനും എന്നുടെ ആജ്ഞാനുസാരമായി. ബ്രഹ്മനുറങ്ങിയ കാലത്ത് 4 വക്ത്രങ്ങളിലുള്ള വേദങ്ങളെ തട്ടിയെടുത്തു മറയും അസുരനെ മീനായി തന്നെ പിളർന്നിടും ഞാൻ. பிரம்மா 4000 யுகத்துக்கு அப்புறமா தூங்கறதுக்கு போறார். இந்த டைம்ல பூமியும் பகவானோடு, அதாவது பகவான் மகாவிஷ்ணுவோடு மாறிடத்துல அந்த ஜலத்தில முழுகும் அப்படின்னாக்கும் இங்கே பகவான் சொல்றார். இதிலிருந்து பகவான் மணிகண்ட சுவாமியான ஐயப்பனும் தர்மசாஸ்தாவான அந்த ஐயப்பனும் மகாவிஷ்ணுவும் ஒன்னுதான் அப்படின்னாக்கும். பிரம்மாவோடு முகத்திலேந்து 4 வேதங்களையும் ஹயக்ரீவன் அப்படிங்கிற அந்த அசுரன் எடுத்துட்டு காணாம போகும்போது அந்த அசுரனை ஒரு மீனாயிட்டு வந்து நானே நிகிரகம் பண்ணி வேதங்களை மீண்டெடுப்பேன் அப்படின்னாக்கும் பகவான் விஜயன் கிட்ட சொல்றார். ഇങ്ങനെ കാലം ക്രമേണ കടക്കുന്നു നമ്മുടെ ലീലയ്ക്കാനുരൂപമായി.
ആയവ വിസ്തരിച്ചോതുന്നില്ലിപ്പോൾ ഞാൻ ഓതുവാൻ കാലവുമില്ലയല്ലോ. നീ ഞാനായി തീരുന്ന കാലത്ത് സർവവും സംശയമെന്നെ വിളങ്ങി കാണും. பகவான் சொல்றார், நீ நானாக மாறும்போது உனக்கு எல்லா விதமான சந்தேகங்களும் இல்லாம போயிடும். இந்த உலகம் என்னோடு அந்த அவதார லீலைக்கு தகுந்தபடி ஆக்டிவேட் ஆகிறது, காலச்சக்கரம் இப்படி திரியறது, நீ நானாயிட்டு தீரறது அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படியாக பகவான் சொல்றார், உனக்கு மோட்சம் கிடைக்கும் போது உனக்கு எல்லா விதமான உண்மையும் தெரிய வரும். இப்போது நான் டீட்டெயில் ஆயிட்டு ஒன்னும் சொல்ல போறதில்லை, அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு பாலசாஸ்தா விஜயன் கிட்ட. ഘോരമാകുന്ന കളിതൻ വിളയാട്ടം ആരംഭിക്കുമ്പോഴേ സാത്വികന്മാർ മുക്കാലും പോയി മറയും ഭൂലോകത്ത് കാപട്യപ്പെ മാറിയാർത്തുകയും വിഡ്ഢിയും പമ്പര വിഡ്ഢിയും നല്ല പരമ്പര വിഡ്ഢിയും കൂടി ചേർന്ന് ഞാൻ മേലെ എന്നുള്ള ഭാവത്താൽ തമ്മിൽ കലഹിച്ചു കാലം പോക്കും. എങ്കിലും ഈശ്വരനാമ സങ്കീർത്തനമാകുന്ന സൽക്കർമ്മം ഒന്നുകൊണ്ട് ദോഷവിചിന്തയും ആവിചാരങ്ങളും ദോഷത്വം ചേർന്ന വികാരങ്ങളും ആവും പ്രകാരത്തിൽ ദൂരെ നീക്കിക്കൊണ്ട് ജീവിക്കുമായതു കണ്ടു ഞാനോ. കന്മഷജാലങ്ങൾ തീർത്തു മോക്ഷത്തിനു പറ്റുന്ന മാർഗത്തെ കാട്ടും വേഗം. എങ്കിലും അക്കാലി കാലത്തു ലോകർക്ക് ശൗര്യവും ബുദ്ധിവിലാസങ്ങളും എന്തും പ്രവർത്തിക്കാനുള്ള വികാരവും താമസമാകുന്ന വിദ്യകളും വൈദിക വൃത്തി തന്നാശവും മോശമാം തത്വവിചാരവും യന്ത്രങ്ങളും സമ്മേളിച്ചാകവേ പമ്പരപ്രായമായി വിക്രിയാസൂത്രത്താൽ ചുറ്റും ഘോരം. ഗീർവാണ ഭക്തന്മാരില്ലാതെയായിത്തീരും, ഗീർവാണ വാണിയും മൗനമാകും. ആരണന്മാരെന്നു ഭാവം നടിപ്പവർ മന്ത്രാർത്ഥമൊന്നും അറിയുകയില്ല എന്നല്ല ദുഷ്ടമാമർത്ഥത്തെ കൽപ്പിച്ച് പാടെ വഷളാക്കി തീർക്കുമല്ലോ. ക്ഷീരക്കടൽ തന്നിൽ ഉപ്പു സമുദ്രങ്ങൾ കേറിക്കടന്നാൽ വികടമാകും. கலியோடு விளையாட்டத்துல சஜ்ஜனங்கள் ரொம்ப சிரமப்படுவா, துர்ஜனங்களுக்கு சக்தி ஜாஸ்தியாக வரும். பகவான் சஜ்ஜனங்கள், பகவானோட சஜ்ஜனங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஈஸ்வர நம்பிக்கை இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். பகவானை கூப்பிடுறவாளுக்கு கூடியும் அகங்காரம் வந்து சேரும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். பகவானை கூப்பிடுறது அடுத்தவா புகழணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடியா இருக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பூஜைகளும் அபிஷேகங்களும் அடுத்தவா புகழறா மாதிரி செய்வா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. வீடியோவும் போட்டோவும் எல்லாம் எடுத்து பிரதர்சிப்பிக்கிற மாதிரியாக்கும் இதுல அந்த மீனிங் எடுத்து சொல்லப்படுறது. கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் கொடுத்தானாக்கா அது உலகம் ஃபுல்லா தெரியப்படுத்துற அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பகவான் ஐயப்ப சுவாமிக்கு கொடுக்கிற அபிஷேகமான அந்த நெய்த்தேங்காய் கூட இத்தனை நெய்த்தேங்காய் சமர்ப்பிச்சிருக்கான் இன்ன பக்தன் அப்படின்னு கூடியும் இந்த உலகம் ஃபுல்லா பிரச்சரிப்பா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. பிதர்களுக்கு கொடுக்கிற சிராத்தம் கூடியும் போட்டோ எடுத்து பிரதர்சனம் பண்ணுவா அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இதெல்லாம் கலியோடு விளையாட்டமாக்கும். பகவானுக்கு நாம் செய்யற கர்மங்கள் எடுத்தெடுத்து சொன்னானாக்கா அதனோட பலம் கிடைக்காது அப்படின்னு இதன் வழியா விஜயன் புரிஞ்சுண்டார். பக்தர்கள் இப்படி செய்யறா அப்படின்னா பக்தி இல்லாதவாளோடு காரியத்தை சொல்லறதுக்கே இல்லை. நான் அப்படிங்கிற அந்த பாவத்தால ஒரு பெரிய தலக்கணமே உண்டாகி வருது அவளுக்கு. மரணமில்லாத சிரஞ்சீவியாக்கும் அப்படின்னு அவளுக்கு நினைப்பு வர்றது. இதெல்லாம் கலியுகத்துல இனி சம்பவிக்க போற காரியங்களாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார்.
ஏக தெய்வத்தையும் ஏக வேதத்தையும் ഏകമാം ബ്രഹ്മവിശാലതയും നന്നായി ഉപദേശം ചെയ്യുന്നുണ്ടെങ്കിലും ജാതീയത്തിയു പടർന്നുകാളും അധ്യാത്മചിന്തകളേറ്റം കുറഞ്ഞു ഭൗതികവാദം പ്രവൃദ്ധമാകും സൂര്യൻ മറയുന്ന നേരത്തു വന്നെത്തി എങ്ങുമിരുളു നിറയും പോലെ അന്ധനരെന്നവർ അന്തസ്സു കൈവിട്ട് സന്തതം ദുർവൃത്തി ആചരിക്കും ഭൂസുരരാസുര വൃത്തിയെ ശീലിച്ച ബാസുര ജീവിതം നഷ്ടമാക്കും നമ്മുടെ ലീലയാണായതുമെന്നതു സംഭ്രമം കൂടാതെ കേൾക്കാവിപ്രാ അഗ്നിതൻ ശക്തികൾ കൊണ്ടു ചലിക്കുന്ന യന്ത്ര സമൂഹവും വായുക്കളാൽ നിർമ്മിച്ചു പാരമായി വർദ്ധിച്ചു പൊങ്ങുന്ന വാതക പൂർണ്ണമായുധവും ലോഹങ്ങളെ കൊണ്ട് സംജാതമാക്കുന്ന വാഹനജാലവും വൈദ്യുതവും കണ്ടുകണ്ടന്തരായി പോകുന്നു സാധുക്കൾ വേണ്ടതാം വിശ്വാസം ദൂരെ തള്ളി അഗ്രജവാദികൾ ഇങ്ങനെയാകുമ്പോൾ അപ്പുറത്തെ കഥ എന്തു പിന്നെ സ്പർദ്ധ വർദ്ധിക്കും അന്യോന്യം അതുകൊണ്ട് സർവത്ര നാശവും വന്നു ചേരും ഇങ്ങനെ ഓരോ തരമാം കളികാല സമ്മർദ്ദമദ്ദളം ഗർജിച്ചാലും കാലമാവാനായി കാത്തിരിക്കുന്ന ഞാൻ എന്നവതാരം തുടരുമല്ലോ വിപ്രനെന്നാകിലും ആട്യനെന്നാകിലും ദുർഗർവമൂത്തു വിജൃംഭിച്ചെന്നാൽ പാടെ വിഭാടനം ചെയ്യുന്ന ലീലകൾ ഓരോന്നു ചെയ്തു സുഖം വരുത്തും ബ്രഹ്മജ്ഞന്മാരായ ഭക്തരാം ബാലരെ പാലിപ്പാനി അച്ഛൻ നോറ്റിരിപ്പോൻ புருஷர்கள் எல்லாம் வழிதவறி நடப்பா இந்த கலிகாலத்துல அதே மாதிரி ஸ்திரீகள் எல்லாம் கணவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா இதெல்லாம் இந்த கலிகாலத்துல நடக்கிற விஷயங்களாக்கும் நம்பிக்கை துரோகம் திருடுறது அடுத்தவாளை ஏமாத்துறது பரஸ்திரீகமனம் லஹரி பதார்த்த உபயோகம் அடுத்தவாளை கொல்லறது அடிக்கிறது அடுத்தவா மனசு நோகரா மாதிரி பேசுறது இதெல்லாம் இந்த கலிகாலத்துல நடக்கும் அதர்மம் ஜாஸ்தி ஜாஸ்தி ஆயிட்டு வரும் இருந்தா கூடயும் இந்த பக்தி இல்லாதவாளோட உலகத்துல ஒரு ஆறுதல் அப்படின்னு இருக்கிறது என்னது அப்படின்னா ஹிருதய சுத்தியோடு கூடி இருக்கிற நாம சங்கீர்த்தனமாக்கும் அப்படின்னு பகவான் சொல்ற நாம சங்கீர்த்தனமாகிற அந்த சத்கர்மம் ஒன்னினால மட்டுமே ஹிருதயம் சுத்தி ஆகிறது ஹிருதய சுத்திக்காக நல்லது சிந்தனை பண்ணணும் அடுத்தவா கிட்ட பொறாம பண்ணக்கூடாது அடுத்தவா நல்லது செஞ்சானாக்கா அத இன்சல்ட் பண்ணக்கூடாது அடுத்தவா கிட்ட பொறாமை இருக்கக்கூடாது யாருக்கும் மனசால கூட தோஷம் நினைக்க கூடாது நம்மளை துரோகிச்சானாலும் திரும்ப துரோகிக்க கூடாது நம்மளோட பிரார்த்தனை அடுத்தவாளை துரோகிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அடுத்தவாளுக்கு கெட்டது வரணுமே அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணக்கூடாது ஈஸ்வர சிந்தனை நல்ல வழியில செய்யணும் நான் பூஜை செய்யறேன் நான் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு ஆரையும் பிரகடனப்படுத்தி அடுத்தவாளுக்காக நம்ம போகக்கூடாது நம்மளோடு உண்மையான ஒரு சத்கதியாகணும் இந்த பகவத் யாத்திரை பகவத் மகிமை தெரியாதவாளுக்கு அந்த பகவானோட மகிமைகளை பக்தர்கள் சொல்லி கொடுக்கணும் பகவானோட மகாத்மியம் இந்த உலகத்துல பிரചരിപ്പിக்கிறதுக்கு பக்தர்கள் முன்னுக்கு வரணும் ஹிருதய சுத்தியோடு கூட இருக்கிற அந்த நாம சங்கீர்த்தனம் செய்யணும் அஷ்டராகங்கள் மாற்றி வைக்கணும் பூர்ண சரணாகதி பகவான் கிட்ட அடையணும் கலியுகத்துல சத் சிந்தனையோடு கூடி அல்லாம ஈஸ்வர பஜனம் குணம் செய்யாது ஒரு டம்போடு கூடி ஒரு அகங்காரத்தோடு கூடி நான் அப்படிங்கிற பாவத்தோடு கூடி பகவானை கூப்பிடப்படாது அப்படி இருக்கிற பகவத் பிரார்த்தனை குணம் செய்யாது பகவான் சொல்றார் பக்தர்களுக்கு என்னோட மனசுல
என்ன கஷ்டம் வந்தாலும் அவளோடு அந்த கஷ்டங்களை, அவளோட மனசுல இருக்கிற கஷ்டங்களை நான் தீர்த்து வச்சிருவேன். பக்தர்களோட மனசுக்குள்ள என்னவாக்கும் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஐயப்ப சுவாமியான அந்த பாலசாஸ்தா சொல்றார். உள்ளுக்குள்ள இருக்கிற பாபங்கள் தீர்த்து மோட்சத்துக்கு உதவுற மார்க்கங்களை நானே உங்களுக்கு காட்டி தருவேன். பகவானை கூப்பிடுறதுக்கு சாத்தியமாகிற ஒரு சிச்சுவேஷன்ல ஜீவிக்கிறதுக்கும் சத்சங்கத்துல கலந்துக்கிறதுக்கும் நல்ல ஒரு குருவையும் தந்து நானே பக்தர்களை வழி நடத்துவேன். மனசு சுத்தமாவறதுக்கு பலவித கஷ்டங்கள் பக்தனுக்கு முதல்ல நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா பரமானந்தத்தை கொடுப்பேன். கலிதோஷத்தால ஜனங்களுக்கு பலவிதமான அநியாயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தோணும். பக்தியோடு பேரை சொல்லிட்டு அடுத்தவாளை ஏமாத்துறதுக்கு தோணும். மந்திரங்கள் சொல்லுற வைதிகா அத்தனை பேரும் ஆத்மார்த்ததையோடு கூடிட்டு செய்யணும். ஆத்மார்த்ததை இல்லாம பணத்துக்காக மந்திரங்களை சொல்ல வைக்கும் இந்த கலிகாலம். பகவத் நாமங்கள், அந்த பகவத் நாமங்களை அடுத்தவாளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்ன அமௌண்ட் ஃபீஸ் அப்படின்னு பணமும் வாங்குவா இந்த கலிகாலத்துல. விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், நாராயணியம் இதே மாதிரி இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு ஃபீஸையும் போட்டு வாங்குவா அப்படின்னு எல்லாம் பகவானே சொல்றார். இப்படி பண சம்பாதனத்துக்காக என்ன வேணா பண்ணுவா. வைதிகர் தட்சணை அப்படிங்கிறது ஃபீஸ் மாதிரி கேட்டு வாங்குவா. தட்சணை அப்படிங்கிறது பக்தர்கள் அவாவாளோட மனசா கொடுக்க வேண்டிய விஷயமாக்கும். 1001 ரூபா தட்சணை அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அதுக்கு பேரு தட்சணை கிடையாது, ஃபீஸ் ஆக்கும். கீர்வாணி அப்படின்னு சொன்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவாள் ஆயிடுவா மனுஷா. சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற வேதங்களை மறந்து போயிடுவா. கொஞ்சமாதும் நாலேஜ் இருக்கிறவாளுக்கு அந்த மந்திர அர்த்தங்கள் தெரியாம அவ அந்த மந்திரங்களை சொல்லுவா. பக்தி ஆக்குமாரா பக்தியோடு கூடிய ஆக்கும் அப்படின்னா கொடியும் அது நல்ல சிந்தனையோடு கூடிட்டு செய்யலை அப்படின்னா அது தோஷம் உண்டாக்கும் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்லறார். எப்படின்னா பாலாழியில உப்பு சமுத்திரங்கள் சேர்ந்து வந்தானா பாலாழி எப்படி தயிர் மாதிரி பிரிஞ்சு போகுமோ அதே மாதிரி பக்தி ஆகிற பாலாழிய நல்ல வழியில கொண்டு போகலை அப்படின்னா, யதார்த்த பக்தரோடு கூடி யாத்திரை பண்ணலை அப்படின்னா, சல்சங்கம் அப்படிங்கிறதுல நம்ம போய் சேருறோம். அந்த சல்சங்கம் அதில் இருக்கிறவா எல்லாம் உண்மையான பக்தியோடு கூடி இல்லை அப்படின்னா நம்மளோடு சத்தியசந்தமான பக்திக்கும் கோட்டம் உண்டாகும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. உலகத்துல காபட்யம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடி பகவான மனசா கூப்பிடணும் அப்படின்னாக்கும் இங்க விஜயன் கிட்ட பகவான் உபதேசம் பண்றார். பகவத் விசுவாசம் இல்லாதவா விக்கிரகங்களையும் தெய்வ விசுவாசிகளையும் பரிகாசம் பண்றா. சிவன், விஷ்ணு, பகவதி, முருகன், விநாயகன், ஐயப்பன், சரஸ்வதி அப்படின்னு நிறைய பேருகளை கொடுத்து நாம் இஷ்ட தெய்வங்களை கூப்பிடுறோமே. கரண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருக்கு. அந்த கரண்ட்ல 0 வோல்ட் பல்பு, மெர்க்குரி பல்பு, மிக்சி, ஃபேன் இப்படி எல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஆனா அங்க அந்த கரண்டோட பவர் ஒண்ணுதான். அதே மாதிரியாக்கும் பகவான் அனுபவிச்சு தெரிய வேண்டிய ஒன்னாக்கும் பகவானோட சக்தி. உபனிஷத் சத்தியங்களை படிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். பரபிரம்ம ஸ்வரூபனான ஈஸ்வரன் ஒண்ணுதான் இருக்கு. ஒரே ஒரு வேதத்தை வியாச மகர்ஷி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு 4 பகுத்திருக்கார். பிரம்மம் சத்தியம் அப்படின்னு ஒரே ஒரு பரமாத்மமான அந்த பகவான் மாயை வழியா நமக்கு பலதாயிட்டு அனுபவப்படுறார். இதெல்லாம் ரிஷீஸ்வரர்கள் நமக்கு உபதேசிக்கிறா. பல யோகிகள் இப்பவும் பகவத் ஸ்மரணையில இருக்கா. அவ பலருக்கும் நல்ல வழிகளை காட்டி கொடுக்கறா. சூரியன் மறையிற நேரத்துல சூரியன் அப்படிங்கிறது யதார்த்த ஞானமாக்கும். அந்த சூரியன் மறைஞ்சு போனா அங்க இருட்டு வர்றது, அஜ்ஞானமாகிற இருட்டு. ஞானம் வரணுமானா அஜ்ஞானம் இல்லாம ஆகணும். அதே மாதிரி ஒரு குரு வழி நமக்கு அந்த இருட்டு அப்படிங்கிற அஜ்ஞானம்
நகர்ந்து சூரியன் அப்படிங்கிற ஞானம் வந்து உதிக்கும் அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். வேதங்கள், பகவத் மகாத்மியம் இதெல்லாம் அடுத்த வாழ படிப்பிക്കേണ്ട வைதிக பண்டிதர்கள் கூடியும் கலிகாலத்துல அவளோடு பிரவൃத்தி செய்யாம துர்பிரவൃத்தியாக்கும் அவ செஞ்சுட்டு நடக்கிறா. அப்படி அவ நடப்பா அப்படின்னாக்கும் இங்க பகவான் விஜயன் கிட்ட சொல்றது. அப்படி இல்லைன்னா பணத்துக்காக வேதங்களை விற்பா. பூமியில தேவன்மாரா இருக்கிற பூசுரர்களான பிராமணா அவா கூடியும் கலிகாலத்துல அசுர பிரவൃத்திகள் செய்யறதுக்கு துணிவா. ரொம்ப சிரேஷ்டமான பிராமண ஜீவிதம் அவா இப்படி ஆசுரிக ஜீவிதத்தால அதனோட ஸ்ரேயஸ இல்லாம பண்ணுவா. இதொன்னும் பார்த்து சங்கடப்பட வேண்டாம் விஜயா அப்படின்னு பாலசாஸ்தா சொல்றார். இதெல்லாம் என்னோட நாடகமாக்கும். கலிகாலம் அப்படிங்கிறது அதர்மம் நிறைஞ்சதாக்கும். இதுக்கு நடுவுல பகவான கூடுதல் ஹிருதய சக்தியோடு கூடிட்டு பகவான கூப்பிடணும். பக்தியோட பகவான சரணாகதி அடைஞ்சானா பக்தவல்சலனான ஐயப்பன் கைவிட மாட்டார். இப்படி எல்லாமாக்கும் பகவான் பாலசாஸ்தா விஜயன் கிட்ட சொல்லறது. பக்தியோடு மகிமை எடுத்து சொல்லவாக்கும் இங்க செய்யறார். அக்னியோடு சக்தியால சலிக்கிற யந்திரங்கள் கலிகாலத்துல உண்டாகும். இந்த உலகம் அந்த மாதிரி யந்திரங்களால ரொம்ப வாயுவோடு சக்தியால இருக்கிற ஆயுதங்கள் உண்டாகும். லோகமான செம்பு, இரும்பு, பித்தளை அப்படிங்கிற லோகங்கள் அதால உண்டாக்குற வாகனங்கள் உண்டாகும். கரண்ட் உண்டாகும். இதெல்லாம் பார்த்து மாயையில லயிச்சு பிரம்மம் அப்படின்னா சத்தியம் மறந்து ஜனங்கள் வாழ்வா அப்படின்னு பகவான் சொல்றார். இதெல்லாம் பகவானால நமக்கு இருக்கு அப்படின்னு தோணறதாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பகவானே எடுத்து சொல்றார். சாஸ்திரஜர்கள் இருக்கா, என்ஜினியர்ஸ் இருக்கா, டாக்டர்ஸ் இருக்கா, டீச்சர்ஸ் இருக்கா, இப்படி புத்திபூர்வம் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறது பகவான் தான். மரண வக்திரத்துல இருக்கிற ஒருத்தரை ஒரு டாக்டராக வந்து பகவான் புனர்ஜீவன் கொடுத்து காப்பாத்துறார். இந்த உலகத்திலேந்து என்னெல்லாம் சக்தி உண்டாக்கலாம் அப்படின்னு பகவானுக்கு தெரியுமே. ஓரோ சாஸ்திரத்தினோடு உள்ள உட்கார்ந்து புத்தியாயிட்டு பகவான் தெளியறார். அது தெரிஞ்சுக்காம பகவான் இல்லை சாஸ்திரமாக்கும் உண்மை அப்படின்னு சொல்றது இந்த கலிகாலத்திலேயாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆளுகள் இப்படியெல்லாம் நினைக்க கூடினவாளாக்கும் பகவத் துவேஷிகள் ஆயித்தீருவா. அப்படி இருக்கிறவாளுக்கு சர்வநாசம் வந்து சேரும் அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லாம் தெரிஞ்சவாளோடு விஷயம் இப்படி அப்படின்னா ஒன்னும் தெரியாதவாளோட காரியம் எடுத்து சொல்றதுக்கே இல்லை அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அதர்மங்கள் எந்த அளவுக்கு ஜாஸ்தியானாலும் ஓரோ அவதாரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துண்டு எல்லாவித பிராரப்த கர்மங்களும் எல்லாவரும் அனுபவிச்சு இருக்கணும். அதனால அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவதாரம் எடுத்துண்டு காலச்சக்கரம் திரிஞ்சு அந்த காலம் வரதுக்கு காத்திருக்கிற நான் கலியுகம் முடியற அந்த ஸ்டேஜ்ல கல்கி ஆயிட்டு அவதரிப்பேன். அது வரைக்கும் ஐயப்ப சுவாமி அப்படிங்கிற தர்மசாஸ்தாவாயிட்டு அந்த கலியை நான் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துவேன். பிராமணனானாலும் ஆட்யனானாலும் கர்வத்தோடு கூடி அகங்காரம் செஞ்சானாக்கா அவளை நான் உன்மூல நாசம் செஞ்சிடுவேன். எல்லா யுகத்திலையும் துஷ்ட நிகிரகம் நடத்தி என்னோட பக்தரை நான் காப்பாத்துவேன். என்னோட பக்தருக்கு முதல்ல நிறைய கஷ்டங்களை நான் கொடுப்பேன், அதுக்கப்புறமா சுகம் கொடுப்பேன், அவளுக்கு ஞானத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றார். குழந்தைகளை ஒரு அப்பா எப்படி பாதுகாப்பரோ அதே மாதிரி நான் என்னோட பக்தர்களை பாதுகாப்பேன். அதுக்காக விரத சுத்தியோடு கூடிட்டு நித்திய பிரம்மச்சாரி ஆயிட்டு நான் சபரிமலையில வாழறேன். நான் பக்தர்களுக்கு எல்லாவித துக்கங்களிலேந்தும் கஷ்டங்களிலேந்தும் பாதுகாப்பு கொடுப்பேன். தீராத நோயை தீர்ப்பேன், ஐஸ்வர்யம் கொடுப்பேன், புத்திர சௌபாகியம் கொடுப்பேன். பக்தர்களோட மனசில் இருக்கிற எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்ப்பேன். பக்தர்களை காப்பாத்துறது அப்படிங்கிறது என்னோட கடமையாக்கும் அப்படின்னு பாலசாஸ்தா சொல்றார். அந்த சுமையையும் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ விஜயா அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றார்.
ഏതു യുഗത്തിലും ഉണ്ടാകും ദുഷ്ടരെ നിഗ്രഹിച്ചത്യന്ത ഭക്തർക്കായേ സൽപദമേകുന്ന ഭാരമെനിക്കുണ്ടെന്നോർക്കുക നമ്മുടെ നിശ്ചയത്തെ. പാരം ചെളിയും വിശുദ്ധമാം വെള്ളവും കൂടിച്ചേർന്നല്ലോ ജലാശയങ്ങൾ. ഓളങ്ങൾ വല്ലാതെ തള്ളുന്ന നേരത്ത് വെള്ളം കലങ്ങിയ ശുദ്ധമാകും. പിന്നെ കുറച്ചു കഴിഞ്ഞു കാറ്റൊക്കെ പോയി അന്തരീക്ഷം ശാന്തമാകുന്നേരം വെള്ളം സ്ഫടിക സമാനം തെളിഞ്ഞങ്ങ് സർവർക്കും യോഗ്യമായി സംഭവിക്കും. എന്നതുപോലല്ലോ കാലങ്ങൾ സർവവും സൽഗുണ ദുർഗുണ സമ്മിശ്രങ്ങൾ. എങ്കിലും കൂടുതൽ പങ്കിലമായി പോയി അത്യുഗ്രഘോരമാകും കലിയിൽ. അപ്പോഴും നാമസങ്കീർത്തനം ചെയ്യുകയും വേദഭാഷ്യങ്ങളെ ചിന്തിക്കുകയോ ചെയ്യുന്ന കൂട്ടർക്ക് കാലദോഷങ്ങൾ തന്നാക്രമങ്ങൾ ஏசுகையில்ல. காலம் அப்படிங்கிறது சுக துக்கங்கள் சேர்ந்ததாக்கும். ஒரு ராத்திரி உண்டானா ஒரு பகல் இருக்கு, அதே மாதிரி ஒரு சுகம் இருந்தானா ஒரு துக்கம் இருக்கு. குளம் நதி இதிலெல்லாம் சேர்ந்து இருக்கும் செளி அழுக்கு. அதுல அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் இல்லாத டைம்ல தண்ணி அப்படியே தெளிஞ்சு நிற்கும். அதே மாதிரி அப்பவும் அழுக்கை அப்படின்னு சொல்றார் பகவான். நதியில ஒழுக்கு இருக்கிறத அந்த அழுக்கெல்லாம் கலங்கி வெள்ளம் அழுக்கு மாதிரி தோண வைக்கும். அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் நின்னானாக்கா அந்த தண்ணி ஸ்படிகக்கல்லு மாதிரி அழகா தெளியும். இது மாதிரியாக்கும் காலம். கூடுதல் துரிதங்கள் வந்து சேரறத நாம சங்கீர்த்தனங்களால அந்த அழுக்குகளை கிளீன் செஞ்சானா மனசு பரிசுத்தமாகும் அப்படின்னு பகவான் சொல்றார். நல்ல அழுக்கு இருக்கிற வஸ்திரம் மறுபடியும் மறுபடியும் சோப்பை போட்டு கிளீன் பண்ணினா எப்படி அது கிளீன் ஆகிறதோ அதே மாதிரி நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க போக்குறதுக்கு பகவான பஜிச்சுட்டே இருக்கணும். பகவத் ஸ்மிருதி நாம சங்கீர்த்தனங்கள் இதெல்லாம் மனசுல இருக்கிற அழுக்க களையறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா யுகங்களிலேயும் சத்குணங்களும் துர்குணங்களும் இருக்கு. கலியுகத்துல அழுக்கு அப்படிங்கிற அந்த துர்குணம் ஜாஸ்தியாக இருக்கு. எப்பவும் நாம சங்கீர்த்தனம் செய்யற பக்தர் இந்த கலியோடு ஆக்கிரமணங்களிலிருந்து தப்பிச்சுடுவா அப்படின்னாக்கும் பகவான் சொல்றார். வேதங்கள் உபனிஷத் வாக்கியங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பக்தர்களுக்கு பாகவதம் மகாபாரதம் பகவத்கீதை ஐயப்ப பாகவதம் நாராயணியம் விஷ்ணு சகஸ்ரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் பாராயணம் செய்யற பகவானோட பக்தர்களுக்கு பகவான் அபயம் கொடுப்பார் அப்படின்னாக்கும் இங்க சொல்றார். அவளை கலிக்கு ஆக்கிரமணம் பண்றதுக்கு முடியாது அப்படின்னு பகவான் சொல்றார். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதியாக்கும் அப்படின்னும் விஜயன் கிட்ட பகவான் பாலசாஸ்தா சொல்றார். அதனால ஹிருதய சுத்தியோடு கூடிட்டு அதானது அஷ்டராகங்கள் இல்லாம பகவானை கூப்பிடணும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. இதுக்கு முன்னால நம்ம அஷ்டராகங்களை என்னவாக்கும் அது அப்படின்னு பார்த்தோம். ராகம் அப்படின்னா அட்டாச்மெண்ட், காமம் அப்படின்னா வாண்டட் ஆசைகள், குரோதம் அப்படின்னா கோபம், மோகம் அப்படின்னா லௌகிக பிரமம், மதம் அப்படின்னா நான் அப்படிங்கிற அந்த போதம், மல்சரியம் அப்படின்னா காம்படிஷன் அடுத்தவாகிட்ட போட்டி போடுற அந்த குணம், லோபம் அப்படின்னா இனியும் வேணும் அப்படின்னு இருக்கிற அந்த சிந்தை, துவேஷம் அப்படின்னா மனசுக்குள்ளேயும் மனசுக்கு வெளியிலையும் இருக்கிற அடுத்தவாகிட்ட இருக்கிற பகை. இப்படி சேரா கிடக்கிற அஜ்ஞானமாகிற அந்த கலியுகத்திலேருந்து சுத்த ஜலமாயிட்டு மனச மாத்திரத்துக்கு முடியணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. ஞானம் வளர்த்தனம், நமக்கு நாமே சத்ருவாயிட்டும் நமக்கு நாமே மித்திரமாயிட்டும் ஆக முடியும். நமக்கு நாம் சத்ருவாகணுமா நமக்கு நாம் மித்திரமாகணுமா அப்படின்னு நாமே தீர்மானம் பண்ணணும். சத் சிந்தகள் வழி பகவத் பாதம் சேவிச்சானா நமக்கு நாம் மித்திரமாகலாம். லௌகிக ஜீவிதம் மட்டும் லட்சியமாக்கினா நமக்கு நாம் சத்ருவாகலாம்.
அப்படி பகவானை கூப்பிடுறதுக்கான அந்த திருட நிச்சயம் மனசுல உதிச்சு வந்தானாக்கா நம்மளை எந்த விதத்திலையும் பகவான் சங்கடப்பட வைக்க மாட்டார்.